வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு. நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, மராத்தி மொக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 கப் புதினா இலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் நான் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பிரியாணி செய்யறதுக்கு நல்லா நம்ம நிறைய எண்ணெய் விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி. எந்த பிரியாணி செய்யறதுனால நம்ம நிறையா எண்ணெய் விடணும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ள சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இலை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். அப்பப்போ ஊற்றிக்கோங்க. ஒரு தடவை எண்ணெய் ஊற்ற வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். ரைஸை டைரெக்டாக நான் அதில் வேக வைக்கல, தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு தான் எடுக்கிறேன். அரிசி ஒரு 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வேகும் போது லைட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும். இப்போது தக்காளி மறுபடியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இருந்தாலும் கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் உள்ள சேர்த்துடலாம். பொறுமையாக கிண்டி விடுங்க. எல்லாம் பன்னீர் உடஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக கிண்டி விடுங்க. இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் பன்னீர் வேகிறதுக்கு. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். குக்கரை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக சுண்டணும், அதுக்காக. வேக வச்சுருக்க ரைஸ்லேருந்து பாதி எடுத்து ஃபஸ்ட்டு அதில் பன்னீரில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைனா பன்னீர் உடஞ்சிரும். ஸ்லோவாக கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பன்னீரோட. இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்க மிச்ச சாதத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு அதை எல்லா சாதத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் மேலாப்பில் அதை அப்படியே மூடி வைங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து அது மேலே ஊற்றிக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே புதினா இலை தூவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாதத்தை மெதுவாக ஸ்லோவாக கிளறி விடுங்க. இல்லை ரைஸ் உடஞ்சிடும். இப்போது நம்மளோட சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி வந்திருக்குது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.